இவங்க தான் மீனாட்சிக்கு இங்கிருந்து ஃபீட் பண்ண போறாங்க. மீனாட்சி என் கூட தான் இருப்பா. அத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு விசாரிங்க. உன் பேர் என்ன? அதான் நான் சொன்னனே ஆண்டி. சொல்லு, உன் பேர் என்ன? ஏன் அஞ்சலி சொன்னாதான் சொல்லணும்னு சொல்லிருக்காளா? உன் பேர் என்ன? நீ எங்க இருந்து வர? சொல்லு கௌரி. அவங்களுக்கு ஓகேனா தான் நானே இங்க இருக்க முடியும். அப்படி ஒரு சர்வாதிகார குடும்பம் இந்த குடும்பம். என் பேரு கௌரிமா. நான் இதே ஊருதான். இதே ஊரு சரிங்க. எந்த தெரு? யார் வீடு? நீங்க யார் முத்தழகு இதெல்லாம் கேக்குறதுக்கு? இருக்கட்டுமா, நான் சொல்றேன். நான் எல்லையம்மன் கோவில் பக்கத்துல தான் இருக்கேன். நம்பர் 14, கீழ மாட வீதி. உன் குழந்தை எத்தனை மாசம்? எங்க பிறந்துச்சு? ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்க? அவங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களால கவனிக்க முடியுமா? 2 குழந்தைங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு நீங்க தெம்பா இருக்கீங்களா? ஏன் நீங்க இல்ல? உங்களால முடியும், கௌரியால முடியாதா? என்ன ஆண்டி, பால் கொடுக்க ஆள் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. இதுல குற்றவாளி மாதிரி எத்தனை குழந்தை, எங்கிருந்து வர, என்னன்னு விசாரிச்சா கௌரி பயந்துட மாட்டா? அவ முடியாதுன்னு சொல்லிட்டு போனோம். அதுக்கு தானே இப்படி பயமுறுத்தி மிரட்டி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? பெரிய சிபிஐ ஆபீசர் மாதிரி இன்ட்ரோகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என் பொண்ணுக்காக தான் இதெல்லாம் பொறுத்து போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் புரிஞ்சு பேசுங்க ஆண்டி. நீ போய் தொட்டில இருக்க குழந்தைய தூக்கு. போ கௌரி, அவங்க தான் ஓகே சொல்லிட்டாங்கல்ல. மீனாட்சி தூக்கி பால் கொடு. போ கௌரி. இவதான் மீனாட்சி. என் அழகு மீனாட்சி.